இங்கே வந்து பாருங்க தண்ணி எவ்வளோ தூரம் மேலே வந்துருக்கு. தண்ணி ட்ரை ஆன காலத்தில் கீழே மாட்டிக்கிறாங்க, மறுபடியும் மேலே ஏற்றி மாட்டாம விட்டு தண்ணி பாருங்க 10 அடியில் தண்ணி கிடக்குது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை போர்வெல்ல வருதுங்க. அதையெல்லாம் எங்கள் சேனலில் சொல்லியிருக்கிறேங்க. போர்வெல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி சுத்தண்ணா. மொத்தம் எத்தனை அடி ஆச்சு? போர்வெல் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நிறைய வீடு, தொழிற்சாலை, அப்புறம் விவசாய நிலங்கள் அப்படி எல்லாருக்குமே ரொம்ப நம்பகமான நீர் ஆதாரம் பார்த்திங்கன்னா போர்வெல் தாங்க. வேலை இந்த போர் 500 அடி 450 அடிக்கு மாட்டிக்குது, வரமாட்டேங்குது. மேலே எழுத்து பார்த்துருக்காங்க வெள்ளை. அதுக்கு தான் நம்ம போஸ்ட்டை கொண்டு வந்து செட் பண்ணிகிட்ருக்குறோங்க. வீட்டு பாயிண்ட் தான். ரைட் தூக்கலாம். எல்லாம் ஜாமன்மெல்லாம் செட் பண்ணி விட்டோம். நம்ம அந்த பைப்பை மாட்டி மேலே இங்கே விட்டு பார்த்தாங்க. அப்புறம் நகரில் அப்புறம் மறுபடியும் ஊர்பட்ட வேலை செஞ்சு கொடுத்தா ஒரு 1/2 அடி நவந்துருக்குது. 1 இன்ச் பைப் தான் போட்டிருக்காங்க. 6.5 இன்ச் போர். தண்ணி வந்ததுக்கு நல்ல மண் பூரா நிறைய வந்து ஏறிக்குதுங்க. வந்துருக்குதா? எவ்வளோ தூரம் வந்துருக்குது? உள்ள சேத்துக்குள்ள இருந்தே வருதுங்க. வெளுன்னு சேத்துலேருந்தே உருவிட்டு வருது. தண்ணியும் எடுத்துடாமல் விட்டாங்கள்றது நல்லா செட்டாகி நிற்கிது. அது உள்ள ராடெல்லாம் விட்டு அடிக்கணுங்க. இல்லாட்டி நீ அடுத்த கட்டமும் நீ அந்த வேலையை தான் செய்யணும். ஒன்று போட்டுக்குங்க. இருக்கிற அடையாளத்து பூரா அழிச்சு விட்றேண்ணா. விடுங்க. ஏறின அப்படியே கப்பனே ஏறி நின்றுச்சு. மாற்றி சுற்றுங்க. ஆள் ஓஞ்சி போயிடணும். சுற்றி ஏற்றிட்டு 1 ரவுண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து உங்களை 6 கூட 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. ரிலீஸும் ஆகாது. ரிலீஸ் ஆகிற டைமில் பார்த்து 2 பேரும் சேர்த்து சுற்றி ஏற்றி நிறுத்திட்டீங்க. சுற்றி விட்டுட்டேரு. அது குழம்பித்தாகணும். செட்டெல்லாம் தூக்கிட்டு வராது. செட்டை அங்கே போய் தூக்கிட்டு வரும். 6.5 போட்டராக இருக்கும். அப்போ தான் செட்டை தூக்கிட்டு வரும். தலைக்கு தள்ளி வச்சுக்கணும். கிளாம் வந்து மண்டை அடிச்ச போகுது. அப்புறம் பெலா சொலையாட்டோ குளத்துரு. அதே அளவு தான். அதே அளவில் விட்டு சுற்றுங்க. இடைய மேலே வந்துருக்குதுண்ணா? எவ்வளோ தூரம் வந்துருக்குது? 6 இன்ச்சு கொடுத்து போட்டா இல்லையா? எவ்வளோ தூரம் வந்துருக்குது? ஒரு பைப் வருதுங்க. நம்ம இன்னும் முழுசாக ரிலீஸ் ஆகலை. இன்னைக்கு 4 ஆளுகளுக்குமே வேலை பெண்டு நிமிந்துடும். கரண்ட் வேற இல்லை. மேலே போய் முட்டிடுச்சு. விடுங்க. கப்ளிங் மேலே வந்துருச்சா மணி? சரி, அப்போ அடுத்த தடவை கீழக்கெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம், ஓட்டும் பார்க்கலாம். ஓட்டும் மேலே ஓட்டும் பார்க்கலாம். கப்ளிங் மேலே வருதா? கப்ளிங் மேலே வந்துருச்சு. போது அதுக்கெல்லாம் போட்டு நிறுத்து. அந்த கப்ளிங்லேயே போடு கிளாம்பு மணி. அந்த கப்ளிங்லேயே போடு கிளாம்பு. சுத்தம். ஒரு பைப் இந்த பைப் மேலே வந்துருக்குதுங்க. ஒரு 10 அடி பைப்பு ரிலீஸ் பண்ணி இருக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஏட்டம். இன்னுமே வந்து பிடிக்குது. ரோடுக்கு இன்னும் ஆகுது பார்த்தீங்களா? சேர் இன்னும் குழம்பு கொடுக்க மாட்டேங்குது. ஒரு அடையாம் போட்டுவிடு. மேலே வர்றது தெரியும்ல. நிற்கிது வேறு. தூக்கி பிரேக்கில் தான் விடணும். சேர் இன்னும் பைப்பில் வாரு.
அடையாளங்க ஒன்று போட்டு விடு படக்குன்னு. விடுண்ணா. ஏண்ணா பெரிய இருக்குதா? அடையாளம் போட்டிருக்கியா? அடையாளம் வந்ததுக்கு வரும். அடையாளம் 1.5 அடிக்கு மேலே வந்துருச்சுண்ணா. ஆஹா வராது விட்ட ஓட்டுங்க கடிச்சு பண்ண வேண்டாம். அந்த புடிச்சாட மேலே வந்துருக்கு. ஆமாம் கீழே இறங்கலையா? போச்சுடா ஓட்டு கொஞ்சம் அப்புறம் என்ன பண்ணுறது? சொல்லிட்டு போட இப்படி விட்டுறாங்கன்னா ஒரு மண்டை கண்டையில் உடச்சி விட்ரு. 2 பைப் வந்துருக்குதுங்க. 20 அடி மேலே கழட்டி போட்ட அப்படி வெற்றிகரமாக மோட்டர் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஏண்ணா ஃப்ரீயாக வருதானே ஒன்று? என்னண்ணா அப்படி சத்தம் சொல்லுண்ணா. மோட்டர் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. இந்த சேத்துப்படி ஊற விட்றக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்குது. எப்போவுமே மோட்டர் தண்ணி எடுத்து விட்டே இருக்கிறோம். அப்புறம் தண்ணி எடுத்துடாமல் இப்போ 20 நாளைக்கெல்லாம் விட்டோம்னா அப்புறம் மழை காலத்தில் மண் பூரா சேர்ந்து போட்டு மோட்டர் போட்டு மூடி பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு போகிறது. 1 மணி நேரம் சேக்கிங் பண்ணி ரிஸ்க் எடுத்துங்க. கிட்ட ஒரு 2 பைப் வந்துருக்குதுங்க. சேத்துலேயே 3 பைப் வந்துருங்க. 30 அடி வந்துருக்குது சேத்துலேயே. சுத்து பல வீடு, தொழிற்சாலை, விவசாய நிலங்கள் எல்லாருக்குமே வந்துங்க போர்வெல் தான் ரொம்ப முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்குதுங்க. அதை வந்து முறையான வழிக்கு பராமரிப்பு பண்ணிட்டு வரணும். இன்றைக்கி வந்த போர்வெல்லில் வந்துங்க தண்ணி எடுத்துடாம விட்டாங்க. ஒரு ரொம்ப நாளாக மழை பெஞ்சதுக்கு முந்தையெல்லாம் மாட்டுதான் இருக்குது. மழை தண்ணி பூரா வந்து அந்த சேர் இறங்கி மோட்டர் உள்ள சுற்றி பிடிச்சிருச்சு. அப்புறம் நாம் அதை ரிலீஸ் பண்ணி மேலே எடுத்துருக்கோங்க. ஒரு 4-5 பைப் மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை போர்வெல்லில் வருதுங்க. அதையெல்லாம் எங்கள் சேனலில் சொல்லியிருக்கிறேங்க. போர்வெல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத நாங்கள் வேலை செய்யும்போது ஒன்றா அப்படியே சொல்லிட்டு வந்திருப்போங்க. போர்வெல்லில் வர பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அதை சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாங்க ஒரு நம்பகமான நீர் விநியோகத்தை வந்து நீங்கள் செயல்பாட்டு கொண்டு வர முடியும். அது என்னென்ன பிரச்சனைங்கிறது தெரியாமல் இருந்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு மழை காலத்தை இழுத்து விட்டுருச்சு அப்படின்னா ஒரு வறட்சி வரும்போது திடீர்னு எல்லாமே ஒட்டுக்கா ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிரு. அப்புறம் தண்ணி உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருங்க. அதனால் போர்வெல்லில் வர பிரச்சனைகளை தெரிஞ்சுக்குங்க. என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத எங்கள் சேனலில் சொல்லியிருக்கிறேங்க. இந்த போர்வெல்லில் வந்தது ஒரு 500 அடி போர்வெல்லுங்க. ஒரு 480 அடிக்கு பக்கம் மோட்டர் மாட்டியிருக்காங்க. ஒரு 20 அடி தான் கேப் இருந்திருக்குது. அந்த மழை பெஞ்சு தண்ணி உள்ளே வரும்போது அந்த தண்ணியோடனா மண்ணும் சேர்ந்து வந்து மோட்டரை மூடிட்டே வந்து தண்ணி உறிஞ்சிருக்கலாக பிடிச்சிருச்சு. அப்புறம் அவங்களே இழுத்து பார்த்துருக்காங்க. இழுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்மளை கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துருக்குறோங்க. வீடியோ அப்படியே கண்டிப்பாக பாட்டுவாங்க. இங்கே வந்து பாருங்க தண்ணி எவ்வளோ தூரம் மேலே வந்துருக்கு. தண்ணி ட்ரை ஆன காலத்தில் கீழே மாட்டிக்கிறாங்க. மறுபடியும் மேலே ஏற்றி மாட்டாமுட்டு தண்ணி பாருங்க 10 அடியில் தண்ணி கிடக்குது. இந்த அளவுக்கு அப்புறம் தண்ணி வந்துச்சுன்னா அப்புறம் சேரு ஊற தண்ணியோடனா வந்துடுங்க. வந்து பூரா மோட்டர் போட்டு சுற்றி பிடிச்சிட்டு போர்வெல் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நிறைய வீடு, தொழிற்சாலை, அப்புறம் விவசாய நிலங்கள் அப்படி எல்லாருக்குமே ரொம்ப நம்பகமான நீர் ஆதாரம்னு பார்த்திங்கன்னா போர்வெல் தாங்க. கொட்டை குளம் எல்லாம் வறண்டு போச்சு அப்படிங்கிற ஒரு டைமுக்கு நம்ம மெயினாக போர்வெல் இருந்துட்டால் தான் யூஸ் பண்ண முடியுங்க. அந்த போர்வெல்லில் வர பிரச்சனைகள்லாம் எங்கள் சேனலில் சொல்லியிருக்கோங்க. இன்றைக்கி வந்தது இந்த போர்வெல்லில் மோட்டர் உள்ள சிக்கி இருந்துருக்குதுங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி வந்து அந்த மண்ணு பூரா மூடிட்டு வந்து போர் மோட்டர் உள்ள சிக்கிருச்சு. மொத்தம் 500 அடி ஆழங்க. 480 அடிக்கு இறக்கிட்டாங்க. ஒரு 20 அடி மட்டும் தான் கேப் இருந்துருக்குதுங்களா. தண்ணி வர மழை பெஞ்சு நிறைய தண்ணி வந்துருக்குது. அந்த மட்டத்தில் வந்து மண்ணை பூரா அடிச்சுட்டு வந்து மோட்டரை மூடி பிடிச்சிருச்சு. அப்புறம் நம்ம இப்போ அதை ரிலீஸ் பண்ணி மேலே எடுத்துருக்குறோங்க. எத்தனை பைப் மணி வந்துருக்குது? 450 அடி பைப் மேலே வந்துருக்குதுங்க. பாருங்க இதில் கிடக்குதுங்களா. ஒரு லைனுக்கு 10 பைப்பு ஏதோ 40, மேலே ஒரு 5 45 பைப்பு மேலே கிடக்குதுங்க. மொத்த 10 அடி 450 அடி பைப்பு இப்போ மேலே வந்தாச்சு. பார்த்தா இன்னுமே பைப் வந்துட்டே இருக்குது. அவங்களுக்குமே கரெக்டாக தெரியலையாட்டிருக்கு எத்தனை அடி மாட்டியிருக்குன்னு. சரி சுத்தண்ணா. மொத்தம் எத்தனை அடி ஆச்சு? 500 அடியாக மாட்டிட்டாங்க. மொத்த போரோட ஆழத்துக்குமே கொண்டு கீழே மாட்ட வச்சுட்டாங்க.
மேலே மூட்டையாக போகுது பார்த்துங்க. சுற்றிக்கண்ணா. போது. பல்ல போட்டுண்ணா. பல்ல போட்டுட்டு எல்லாரும் இங்கே பார்த்து ஒரு வணக்கம் போடுங்க. இல்லை நன்றி வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். இருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற பாயிண்டில் வந்து இந்த மோட்ரு சேத்துல ஒரு 20 அடி லாக் ஆகிங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பாலிஷாக வந்துருக்குது பாருங்க. புது பம்பு மோட்டர் மாதிரி பாலிஷ் ஆகிருக்குதுங்க. இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் பாயிண்ட் இருந்ததுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுறேங்க. சத்தியண்ணா நன்றி வணக்கங்க. நன்றி வணக்கம். ஓகே. பிரிச்சு தானே பரிசு விட்டுண்ணா. மோட்டர் இது திருப்பி